ஹாய் பட்டோஸ், நான் உங்கள் சசிகலா எதிராஜ். இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 2. கோர்ட்டில் அவள் பெயரை அழைக்க உள்ளே சென்றாள் சுஹாசினி. அங்கே அவளுக்கு முன் நின்றிருந்த அவனின் முகத்தை அவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. என்றாலும் அவனின் உணர்வுகளை தொலைத்து உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு இறுக்கமான முகத்தோடு அழுத்தத்துடன் நின்ற கம்பீரமான தோற்றத்தை அருகே நிற்கும் போது உணர்ந்தவளுக்கு உள்ளமோ ரயில் ஓடும் ஓசையாக படபடத்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் தன்னை அழைத்த நீதிபதியிடம் மட்டுமே பார்வையை வைத்திருந்தாள் சுஹாசினி. மிஸ்டர் நிசாந்தன், மிஸ்ஸஸ் சுஹாசினி, இன்று உங்கள் திருமண பந்தத்திலிருந்து விடுவிக்க வைக்கும் கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை மறுபரிசீலனை செய்கிறீர்களா? வேண்டுமென்றால் கவுன்சிலிங் ஒரு முறை போவதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை, இருவரும் இன்னொரு முறை இது சரிவருமா என்று யோசிக்க அவகாசம் வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள் என்று நீதிபதி கேட்டார். கணவன் பதில் சொல்லும் முன் முந்திக் கொண்டு பதிலளித்த சுஹாசினி, வேண்டாம் சார், எனக்கு அவரிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாலே போதும் சார் என்று சொல்லியவளின் பேச்சில் அருகில் இருந்தவனின் முகமும் 6 அடி அங்குலமும் இறுகிய பாறையாக மாறியது. அதை உணர்ந்தும் அவளுக்கு உள்ளூரை அச்சம் தொழித்தாலும் இத்தனை பேர் முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியாது என்ற தைரியமும் அவளிடம் இருக்கவே தன் கோரிக்கையை நீதிபதியிடம் சொன்னாள் சுஹாசினி. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மிஸ்டர் நிசாந்தன் என்று நீதிபதி கேட்க, நொடி நேரம் தயங்காமல், எனக்கு இதில் விருப்பமில்லை சார் என்று சொல்லியவனின் பதிலில் அதிர்ந்து நோக்கிய சுஹாசினியை கண்டு என்ன என தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தியவன் சற்றென்று திரும்பி நீதிபதியை பார்த்து, இந்த கோர்ட் எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். இது என்னுடைய விண்ணப்பம், கோரிக்கை என்று நிமிர்ந்து சொல்லியவனின் கம்பீரத்தை பார்த்த நீதிபதியோ, சொல்லுங்கள், என்ன உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க என்று கேட்டார். எனக்கு என் மனைவியோடு வாழ வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் உண்மையாக என்ன பிரச்சனை என்றே அறியாமல் அவள் கேட்டாள் என்பதற்காக என் வாழ்க்கையை இழக்க தயாராக இல்லை. எங்கள் இருவருக்கும் பிறந்த பெண் குழந்தை ஆதினி இருக்கிறாள். அவளின் எதிர்காலத்தை நினைத்துதான் இந்த முடிவை எடுத்தேன். என் குழந்தைக்கு ஆகும் எல்லாமே அப்பா நான் தானே செய்யணும். ஆனால் அதற்கான சந்தர்ப்பமாக எனக்கு 1 வருடம் என் மனைவி மகளோடு நான் வசிக்க வேண்டும். அதன் பின்னும் அவளுக்கு இந்த திருமண வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் நானே விவாகரத்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிய நிசாந்தனை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் சுஹாசினி. அதன் பின் சுஹாசினி வாழ்வில் தலையிட மாட்டேன் என எழுதி கொடுத்து விடுகிறேன். அதுவரை என் மனைவி குழந்தை இருவரும் என் வீட்டில் என் கூட தான் இருக்க வேண்டும். அப்படி இடையில் ஏதாவது பிரச்சனைகள் அதிகமானால் அப்பவே என்னை விட்டு பிரிந்து விடலாம் என்று சொல்லியவனின் பேச்சில் இருக்கும் உணர்வுகளை புரிந்தாலும் உடனே அதற்கான பதிலை கோராமல் சுஹாசினியிடம் திரும்பினார் நீதிபதி. ஏமா, நீங்கள் இதை பற்றி மறுபரிசீலனை பண்ணலாமே. அவர் உங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வருகிறார். அதற்காகவே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே என்று கேட்டார் நீதிபதி. அவளோ இவ்வளோ நேரம் பேசிய தன் கணவன் நிசாந்தனை அதிர்ந்து பார்த்தவளுக்கு நீதிபதி பேச்சில் அவரை நோக்கியவள் ஏதோ சொல்ல வாய் திறந்தாள். அதற்குள் அருகில் நின்றிருந்தவனோ, இங்கே பார் சுஹாசினி, இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் பின் உனக்கு தான் சிரமம். அது எதற்கு சொல்கிறேன் என புரிந்து கொள்வாய் என நினைக்கிறேன். 1 வயது பெண் குழந்தை தாயுடன் தான் இருக்கணும் என்று சொன்னாலும் கோர்ட்டை விட்டு வெளியே போனால் அக்குழந்தை என்னிடம் வர ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் தாயை பிரிந்து குழந்தை இருக்கக்கூடாதே என்று நினைத்துதான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருமாறு கேட்கிறேன். இல்லை, அது சரி வராது என்று சொன்னால் அதன் பின் நடக்கும் பின் விளைவுகளுக்கு நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவனின் சிறுகுரலில் இருக்கும் கம்பீரமும்
இல்லை என்ன வேணா செய்வேன் என்கிற தெனாவெட்டோ எதுவோ ஒன்று அவள் வாயை கட்டி போட மீண்டும் மீண்டும் கேட்டார் நீதிபதி. சுகாசினி, நீங்கள் உங்கள் தரப்பை பயமின்றி இங்கே சொல்லுங்கள். இந்த 1 வருட காலம் அவருடன் வாழ்ந்து பார்க்க சம்மதமா என்று கேட்டார். அதுவும் இல்லாமல் ஒரு திருமணத்தை ரத்து செய்ய நம் சட்டங்களில் பலது இருந்தாலும் இதில் நீங்கள்தான் சொல்லணும். உங்கள் கருத்துக்களை கொண்டுதான் இதற்கான தீர்ப்பை சொல்ல முடியும் என்று சொன்னார் நீதிபதி. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, அதை பற்றியும் நீங்கள் யோசிக்கணும் அல்லவா என்று சொல்ல, அவளோ இல்லை சார், என் குழந்தையை என்னால் நல்லா பார்த்து கொள்ள முடியும். அவருடைய வீட்டு சூழ்நிலையில் என் குழந்தை வளர வேண்டாம், அது அவளுடைய ஆரோக்கியமான மனநிலையை கொடுக்காது என்பதுதான் என் எண்ணம். அதனால் என் முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டாள் சுகாசினி. அவளின் பேச்சை கேட்டவனும் கோபத்தில் மனம் கொந்தளித்தாலும் அதை அடக்கியபடி நீதிபதியை நோக்கி, சார், ஒரு விண்ணப்பம். மிஸ்ஸஸ் சுகாசினி சொல்லியபடியே குழந்தையை அவர்களை வளர்க்கட்டும். ஆனால் என்னுடைய மேற்பார்வையில் என் குழந்தை வளரணும். குழந்தைக்குரிய வசிக்குமிடம், வளர்வதற்கான பணம், அதற்கான சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணி தருகிறேன். அதற்கு அனுமதி வேண்டும். இதற்கு சுகாசினி ஒத்துக்கொண்டாலே போதும் என்று சொல்லியவன் சுகாசினியிடம் திரும்பி, நீ இதுக்கு ஒத்துக்கொள்ளதான் வேணும் சுகாசினி என்றவன், இல்லை வேண்டாம், அதே பல்லவியை பாடினால் நான் கண்டிப்பாக கடைசி வரை உனக்கு ரத்து தரமாட்டேன் என்று மீண்டும் சிறுகுரலில் கருணையற்ற வார்த்தைகளை சொன்னான் நிசாந்தன். மீண்டும் அதை தடுத்து பேச முயன்றவளை கீழ்கண்ணால் நோக்கிய நிசாந்தன், இதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் என் குழந்தை என்னிடம்தான் வளர வேண்டும். அவள் என்னுடைய இரத்தம். அவளை நான் ஏன் உனக்கு மட்டும் உறவு என விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியவனை மீறி எதுவும் பேசாமல் ஊமையாகி போனாள் சுகாசினி. ஆம், அது அவனால் கிடைத்த உறவுதானே, அதை இல்லை என்று மறுக்க முடியுமா என்று நினைத்தவள் எப்போதும் போல இன்றைய முடிவும் அவளுக்காக அவனே எடுப்பதைக் கண்டு கோபத்துடன் தன் இயலாமையை மறைத்து நின்றாள் சுகாசினி. அவளுக்கு வேண்டாம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிடலாம். ஆனால் அவள் ஆழ்மனதின் போராட்டம் வேறு அல்லவா? அதை அவன் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இன்றைய நிலை என்று நினைத்தவளுக்கு தெரியவில்லை. அவளின் ஆதியும் அந்தமும் அறிந்தவன் அவன் ஒருவனே என்பதை காலம் அவளுக்கு எடுத்து உரைக்குமா? பலவற்றை யோசனை செய்தபடி மறந்து போய் மரமாக நின்றவளை கண்ட நிசாந்தனுக்கு இந்த வரட்டு பிடிவாதமும் கோபமும் ஏன் உனக்கு? அதனால் இன்று நம் இருவரை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாத்தியா? இந்த பிரிவு அவசியமா சொல் என்று விழியாலே அவளுடன் உரையாடல் நடத்தினான் நிசாந்தன். அவன் கண்ணின் பரிபாசையை உணர்ந்தவளோ திடுக்கிட்டு தன்னிலை திரும்பியவள் அவனுடன் தன்னுடைய இறுதி முடிவை கூறிவிட வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற தன் மனதை கல்லாக்கி கொண்டு நின்றாள். அவனின் கேள்விக்கு எந்தவித பதிலின்றி அவள் மௌனத்தை கண்டு காண்டானவன், இதற்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீதிபதி கூறும் அறிக்கைக்காக காத்திருந்தான் நிசாந்தன். அவரோ பலமுறை சுகாசினியை, இதற்கு சம்மதமா? உங்கள் கணவர் சொல்கிற மாதிரி 1 வருடம் சேர்ந்து வாழுங்கள். அப்படி முடியவில்லை என்றால் இந்த நீதிமன்றம் உங்களுக்கு உதவும் என்று கேட்ட நீதிபதியை பார்த்த சுகாசினியோ, சார், அப்படி இடையில் வாழ முடியவில்லை என்றால் அவர் எனக்கு எந்தவித தொந்தரவும் இன்றி ரத்து தர ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள் சுகாசினி. நீதிபதியோ குரலை செருமிக்கொண்டு, திருமணம் என்பது
வாழ்க்கையின் ஒரு அங்கம். அதில் இருவரின் விருப்பங்களின் பேரில் அந்த உறவு கடைசி வரை நிலைத்திருக்கும். அதில் எங்கோ ஒரு இடத்தில் விரிசல் விழுந்தால் அவர்களாவே பிரச்சனையை தீர்க்கும் வழியை கண்டறிந்து இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் நம்முடைய சட்டங்கள் சொல்கிறது. ஆனால் சிலர் அளவுக்கு மீறி போவதால் வாழ்க்கையில் பிரிவு என்ற கட்டத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் நிசாந்தன் இன்னும் ஒரு வருடம் அவருடன் வசிக்க மனைவியே வேண்டுகிறார். தன் குழந்தையை முன்னிலையை நிறுத்தி பேசுவதால் இந்த கோர்ட் அவரின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும். தன்னந்தனியாக ஒரு பெண் குழந்தையை வளர்ப்பது அவ்வளவு எளிதல்ல. மீண்டும் ஒரு வாய்ப்பை நிசாந்தனுக்கு கொடுக்க கேட்கிறார். அதற்கு சுகாசினி சரி என்று சொல்வதால் இந்த கோர்ட் அந்த கேஸை மறுபரிசீலனை பண்ணுவதற்கான வாய்ப்பை இருவருக்கும் வழங்குகிறது. மீண்டும் இந்த கோர்ட் வளாகத்தில் இவர்கள் ரத்து வேண்டும் என நுழையாமல் ஒருமித்த மனதோடு வாழ வேண்டும் என்று கூறியவர் நிசாந்தனை பார்த்து லேசாக தலையசைத்தார். அவனும் யாருக்கும் தெரியாமல் கட்டை விரலால் ஓகே என்று செய்கை செய்தான் நிசாந்தன். பக்கத்தில் நின்றிருந்தவளோ இரும்பாக இறுகி போயிருக்க அதை கண்டும் காணாமல் மற்ற ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு வெளியேறினர். சுகாசினியின் வழக்கறிஞர் அவளின் அருகே வர மற்ற ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கலாம் என்று இருவரிடமும் பொதுப்படையாக கூறியவர் அதற்கான வேலையை செய்து அதில் கையெழுத்து வாங்கி கொண்டு அவரவர் பேப்பரை அவரவரிடம் கொடுத்தார். ஒரு வருடம் சேர்ந்து வாழலாம், முடியவில்லை என்றால் நீதிமன்ற உதவியை நாடலாம் என்று பேப்பர் தான் அது. அதை கையில் வாங்கிய சுகாசினிக்கு மனம் அதீதமாக துடித்தது. இது தன் வாழ்க்கையில் மீண்டும் நடக்கக்கூடாது என நினைத்தாலோ அது நடந்துவிட்டதே என்ற வழி அவளின் விழிகளில் உதிர்த்த உவப்பு நீர் பறைசாற்றியது. எப்பவும் அவனே ஜெயிக்கிறானே, ஏன் இவன் இப்பவும் என் மனதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறானே என்று நினைத்து மனம் வெம்பினாள் சுகாசினி. தன் பேப்பரை கையில் வாங்கிய நிசாந்தனுக்கோ இந்த வெத்து பேப்பரை வைத்து உப்பு மிளகாய் பொடி பொட்டலந்தான் போடலாம் என்று எண்ணியவன் கோர்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்தான். அவனுக்கு முன் தளர்ந்த நடையோடு ஒரு தோளில் ஒரு பையும் மற்றொரு தோளில் ஆதினியும் தூக்கி கொண்டு போகும் மனையாளை கண்டு மனம் உருகினாலும் அவளின் மெலிவான தோற்றம் கண்ணில் பதிந்து கருத்தில் பதியவில்லை. தன் காரின் அருகே வேக எட்டுகளை வைத்தவன் அவள் தனியாக போவதைக் கண்டு, சுகாசினி வா, உன்னை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகணும் என்று சொல்லிய அவளை அழைத்தான் நிசாந்தன். அவளோ தேவையில்லை, நானே போய்க்கொள்வேன் என்று வீம்புடன் பதிலளிக்க, நீ போய் விடுவாய்தான், ஆனால் என் குழந்தை ஏன் உன்னை மாதிரி பஸ்ஸில் போகணும்? அதற்கென்ன தலையெழுத்து? பஸ் நெரிசலில் போக வேண்டும் என்று என அவளை மட்டம் தட்டியவன், இங்கே பார், என் குழந்தை நான் சொல்லியபடி என் மேற்பார்வையில் என் வீட்டில்தான் வளரணும், அது உனக்கு புரியும் என நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதனால் அவள் மனம் புண்படும் என்பதை உணராமல் பேசினான் நிசாந்தன். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.